ஹாய் ஹலோ வெல்கம் டு ஸ்ரீப்ரியாஸ் கிச்சன்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ரா மேங்கோ பப்பு கோவக்காய் பொரியல் தான் வறுவல் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக அது வந்து மாம்பிடிக்காய பப்புன்னு சொல்லுவாங்க தெலுங்கில். ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்டியாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். புளிப்பாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஆக்சுவலாக துவரம்பருப்பு ஒரு கப் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் மஞ்சப்பொடி போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் ஒரு 3 போட்டுக்கோங்க. 3 உங்களுக்கு எவ்வளோ தேவை காரன்றதை பொறுத்து தான் எல்லாமே. நீங்கள் எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. கொஞ்சம் மிளகாய் பொடி போட்டுக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் கிட்ட மிளகாய் போட்டுக்கோங்க. நம்ம மாங்காவை வந்து தோல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி பீஸாக க்யூபாக கட் பண்ணி வச்சுட்டு அதை குக்கரில் ஆட் பண்ணிக்கோங்க. போட்டுட்டு உப்பு தேவையான அளவு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அப்புறம் வேணால் நம்ம போட்டுக்கலாம் தாளிப்பு போடுறச்ச. போட்டுட்டு நான் முதல்ல மறந்துட்டேன் உப்பை. திருப்பி நான் ஓப்பன் பண்ணி போடுவேன். உப்பு போட்டுட்டு குக்கரை மூடி வச்சு நல்லா ஒரு 4 விசில் 5 விசில் வர மாதிரி. ஏன்னா அந்த பருப்பு உங்கள் குக்கரில் எவ்வளோ விசில் வச்சா பருப்பு வேகும்னு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும் இல்லையா? ஒரு குக்கர் ஒரு விதமாக இருக்குது, அதுக்காக சொல்கிறேன். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நல்லா வேகணும். மாங்காவும் அதோடு சேர்ந்து நல்லா வெந்துடும். நம்ம தக்காளி வெங்காயம் இதில் எதுவுமே நம்ம போடலை. அப்படியே குக்கரில் வச்சு நல்லா ஸ்டீம் பண்ண வேண்டியதுதான். நல்லா வேக வச்சுட்டு அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அது குக்கரில் வச்சாச்சு இருக்கட்டும். நெக்ஸ்ட் வந்து நம்ம கோவக்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். கடாய் வச்சுக்கோங்க. இது வந்து ஆக்சுவலாக இரும்பு ரொம்ப நல்லா வருது. ஆக்சுவலாக அயன் பேன் தான். இப்போல்லாம் அயன் பேன் தான் எல்லோரும் யூஸ் பண்ணுறாங்க மோஸ்ட்லி. பட் இது நான் சாதாரண அயன் பேன் வாங்கி நானே சீசனிங் பண்ணிக்கினது தான். இது ஹேண்ட்மேட் ஆக்சுவலாக. இந்த ஸ்வாலி இந்த மாதிரி பிராண்டட்லாம் இருக்குல்ல, அதில் நான் வாங்கலை. இது சாதாரணமாக ஒரு கடையில் வாங்கி நானே சீசனிங் அவங்க சொன்ன மாதிரி சீசனிங் பண்ணிக்கிட்டேன். அந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கு. விலையும் கம்மியாக இருக்குது. ஆயில் போட்டுக்கோங்க, கடுகு போட்டுக்கோங்க, கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. நான் ரவுண்டாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பாவக்காய் வந்து எல்லா பாவக்காவுமே உள்ளே ரெட்டாக தான் இருக்குது. மேலே பச்சையாக இருக்குது, பார்த்தா உள்ளே வந்து இந்த மாதிரி கலர் தான் இருக்குது. ஒன்றும் ஆகாது, நல்லா தான் இருக்கும். இது செய்யலாம், சமைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப பழமாக இருந்தால் தான் சமைக்கிறது ஒரு மாதிரி இருக்கும். இது ஒரு மாதிரி செங்காயின்னு சொல்லுவாங்களே, அந்த இதில் தான் இருக்குது. நல்லா டாஸ் பண்ணுங்கள். டாஸ் பண்ணிவிட்டு உப்பு மஞ்சப்பொடி வெறும் மிளகாய் பொடி இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் நான் போடுவேன் இந்த வறுவலுக்கெல்லாம். அது கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம மிளகாய் பொடி, குழம்பு மிளகாய் பொடி இருக்கு இல்லையா, அதையும் போட்டுட்டு நல்லா ஒரு டாஸ் கொடுங்க. எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு டாஸ் கொடுத்துட்டு லைட்டாக தண்ணி தெளித்து மூடி வச்சுருங்க. அதுலேயே அது நல்லா வெந்து வரும். காய் கொஞ்சம் வேகணும். கோவக்காய்லாம் வந்து நம்ம சீக்கிரம் வெறும்னு நினைப்போம். பட் ஆனால் ஒரு டைமில் வந்து வேக மாட்டேங்குது. நறுக்குன்னு அது ஒரு மாதிரி கிரன்ச்சியாகவே இருக்குது. அது வந்து ஒரு மாதிரி ராவாக சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. கொஞ்சம் வேகட்டும். நல்லாவே தண்ணி தெளித்து மூடி வச்சிங்கன்னா நல்லா சீக்கிரம் வந்துடுது. நல்லா மூடி வச்சு வேக விடுங்க. நல்லா ரோஸ்ட்டாக ஆகணும். இது மாதிரி மிக்ஸ் பண்ணி அந்த மசாலாவோட நல்லா திருப்பி நம்ம மூடி வச்சு ரோஸ்ட் பண்ணி இறக்குனா தான் சாப்பிட்றதுக்கு ஒரு டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதில் உப்பு காரம்லாம் இறங்கி சாப்பிட்ற ஒரு டேஸ்ட் இருக்குது. இல்லைன்னா வந்து ஒரு மாதிரி இருக்குது. நம்ம உடனே இந்த ஸ்டேஜ் மாதிரிலாம் இறக்கிட்டோம்னா சாப்பிடவே முடியாது, நல்லா இருக்காது. அதனால் சொல்கிறேன். எங்கள் வீட்டில் எல்லாமே டீப் ஃப்ரை பண்ண சாப்பிடுவாங்க. அதனால் நான் டீப் ஃப்ரை தான் மோஸ்ட்லி பண்ணுவேன். ஏன்னா எங்கள் பையனுக்கு அப்படி பண்ணால் தான் பிடிக்கும். அப்படி பண்ணியே பழகியாச்சு. அது இது தண்ணி தெளிச்சுட்டு நான் மூடி போட்டுருவேன். மூடி போட்டு அது நல்லா ஆவியில் வேகிற மாதிரி நல்லா வெந்துடும். அந்த மாதிரி வேக வைங்க எப்பயுமே. அது அவ்வளோதான். இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணோம்னா அந்த தண்ணியெல்லாம் வற்றி எப்படி வந்துருச்சு பாருங்கள். அப்படியே ரோஸ்ட் ஆகும். இது இரும்பு சட்டியில் நல்லாவே ரோஸ்ட் ஆகுதுங்க. நம்ம டைம் எடுக்க வேண்டியதே இல்லை. டக்குன்னு ரோஸ்ட் ஆகுது. எனக்கு ஃபஸ்ட்டெல்லாம் தெரியாது. இந்த இண்டாலியம் கடாய் தான் வச்சுருந்தேன். அதில் தான் நான் ரோஸ்ட் பண்ணிகிட்ருப்பேன். அதில் கூட அந்தளவுக்கு இவ்வளோ சீக்கிரத்தில் ரோஸ்ட் வராது. அந்த டீப் ப்ரௌன் வர்றது வந்து ரொம்ப லேட் ஆகும். இது வந்து கேஸ் வச்சோம் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நீங்கள். இது நல்லாவே ரோஸ்ட் ஆகுது. இதில் இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி இன்னும் நல்லா ரோஸ்ட் ஆகும் பாருங்கள். அவ்வளோதான், முடிஞ்சிச்சின்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நல்லாவே ரோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. பருப்பு அந்த பக்கம் குக்கர் விசில் ஆஃப் பண்ணிட்டேன். ஒரு 5-6 விசில் வந்துருச்சு, போதும். ரோஸ்ட் முடிஞ்சிச்சின்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். இந்த ஃப்ரை எப்படி வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். தயிர் சாதத்தோடலாம் ரொம்ப நல்லா போகுது. ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு பருப்புக்கு ஒரு தாளிப்பு போட்டுவோம். பருப்பு அந்த பக்கம் குக்கரில் வெந்துருச்சு. ஆயில் போட்டுட்டு கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா ஒரு 1/4 ஸ்பூனுக்கு மேலே சீரகம் போட்டுக்கோங்க. சீரகம் போட்டு நல்லா பொரியட்டும். இப்போ வந்து உங்களுக்கு இன்னும் காரம் தேவைன்னா காஞ்ச மிளகா கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 2 காஞ்ச மிளகா கிள்ளி போட்டிருக்கேன். இப்போ எவ்வளோ காரம் ஏற்றனாலும் ஏற்றிக்கலாம். ஏன்னா மாங்காய் புளிப்பு இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி உப்பும் காரமும் தேவைப்படும். புரியுதுங்களா? ஏன்னா அது உப்பு புளிப்புக்கு எப்பயுமே காரம் வந்து ஒரு நிறையவே தேவைப்படும். அதுக்காக சொல்கிறேன். ரொம்ப புளிப்பாகவே இருந்துட போதுன்றதுக்காக சொல்கிறேன். இந்த டயத்தில் வந்து நான் 2 காஞ்ச மிளகாவை ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு நம்ம அந்த மாங்காவும் இது இருக்குது அது ஒரு நல்லா மத்து வச்சு கடைஞ்சிக்கோங்க. பருப்போடு நல்லா கடைஞ்சிக்கோங்க. பெருங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். பெருங்காயமாக ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மத்து வச்சு கடைஞ்சி அந்த தாளிப்பில் ஊற்றிடுங்க.
ஊற்றுனீங்கன்னா அவ்வளோதான். ஒரு கொதி வந்தால் போதும். ஏன்னா நம்ம குக்கரில் அது நல்லா வெந்துட்டுருக்கோம். அதனால ரொம்ப கொதிக்க வைக்க வேண்டியதெல்லாம் இல்லை. புளிப்புக்கு மாங்காய் இருக்குது. நான் வெங்காயம்லாம் எதுவுமே போடலை. ஜஸ்ட் இதுதான். இதில் நெய் போட்டு பசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரொம்ப புளிப்பாக நல்லாயிருக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு இது மாங்காய் இருந்ததுன்னா ஒரு மாங்காய் போடணும் அவசியம் இல்லை. பாதி மாங்காய் கூட போட்டு பண்ணலாம். கொஞ்சமாக பருப்பு வைக்கணும்னா வச்சுக்கலாம். ரொம்ப டேஸ்டியாகவே இருக்குது சாப்பிட்றதுக்கு. அந்த ஃபீவர்லாம் வந்துச்சுன்னா நமக்கு வந்து சாப்பிடவே பிடிக்காது பார்த்தீங்களா? அந்த டயத்தில் இந்த மாதிரி ஒரு மாங்காய் பருப்பெல்லாம் வச்சு சாப்பிட்டா நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப டேஸ்டியாக வாய்க்கு. மஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கொத்தமல்லியை நல்லா கிள்ளி போட்டு ஆஃப் பண்ண வேண்டியது தான். கொதி நல்லா ஒரு கொதி வந்தால் போதும். ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். மாங்காய் பப்பு மேங்கோ பப்பு ரெடி. நெக்ஸ்ட்டு கோவக்காய் பொரியலும் ரெடி. இன்றைக்கி லஞ்சுக்கு இதை தான் நான் ரெடி பண்ணேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.